வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்டிசியில் டிசிசியோடைய நியமன ஆணைகள் எப்பொழுது வழங்க போகிறாங்க என்பதை குறித்து இந்த ஒரு வீடியோவில் ஒரு முக்கியமான தகவல்களை நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க, டிசிசி பணி நியமன ஆணைகள் ஏன் வழங்கவில்லை, ஒருவேளை டிசிசியை இனிமேல் நாமத்தை போட்டாங்களா, டிஎன்எஸ்டிசி இனிமேல் அவ்வளவுதானா, இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா போக்குவரத்து கழகத்தில் வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சா அப்படின்ட்டு நிறைய பேர் குற்றச்சாட்டுகளோடு இருக்கீங்க. அப்படி இருக்கிற நபராக இருந்தால் வீடியோ தயவுசெய்து கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது புரியும். ஸோ ஒருவேளை நீங்கள் ஏதோ ஏனோ தானோ டிஎன்எஸ்டிசியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து வீடியோவை நீங்கள் பார்க்கவே வேணாம், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். ஸோ செய்முறை தேர்வுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா செகண்ட் செய்முறை தேர்வுகளும் இன்றோடு நிறைவடையுதுங்க. டிசம்பர் 31 நிறைவடையுது. அனைத்து 8 மண்டலங்களிலுமே செய்முறை தேர்வுகள் 100% முடிவடைந்து விட்டது. செகண்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கூட நிறைய மண்டலங்களை வச்சாங்க. சேலம், திருநெல்வேலி, சென்னை, எம்டிசி உட்பட்ட எல்லா மண்டலங்களிலுமே செய்முறை தேர்வுகள் நிறைவடைய போகுதுங்க. நிராகரிக்கப்பட்டவர்களுக்கும் தேர்வு நடத்தப்பட்டது. இதை தான் இப்போ நான் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. அவங்களையும் பார்த்திங்கன்னா தற்சமயம் செய்முறை தேர்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா அரசு ஆணைக்கு பிறகும் ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த நடைமுறைக்கு நீங்கள் தயாராகி கொண்டிருக்க வேண்டிய நேரம் இதுங்க. நியமன ஆணைகள் பணி வழங்கும் பணி மட்டுமே தான் இருக்குது. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும்தான் அடுத்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க. இந்த நியமன ஆணைகள் எப்போ கொடுக்க போகிறாங்க? ஸோ பொங்கலுக்கு முன் நியமன ஆணைகள் அனைத்து நடைமுறைகளுமே முடிஞ்சாச்சு. இனி பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் ஜனவரி 13 ஜனவரி 7 to 10 நியமன ஆணைகள் வழங்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அனைத்து நடைமுறைகள் அனைத்துமே முடிக்கப்பட்டு விட்டதுங்க. ஸோ அதனால் பொங்கலுக்கு முன்னாடியே நியமன ஆணைகள் ஜனவரி 10க்குள்ளார எல்லாருக்குமே அப்பாயின்மெண்ட் லெட்டர் சென்றடையும். பெரும்பாலான தேர்வுகளுக்கு அரசின் வேகமான நடவடிக்கை ஓட்டுநர்களின் அத்தியாவசிய தேவையை குறிக்கிறதுங்க. இவ்வளவு அரசு இவ்வளவு வேகமாக செயல்படுது அப்படின்னா ஓட்டுநர்களும் அதிக அளவில் தேவைப்படுகிறார்கள். பணி சேர்க்கைக்கு பிந்தைய நீங்கள் பணியில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2-3 முக்கியமான விஷயங்கள் நீங்கள் செய்யணுங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மாத பயிற்சி கட்டாயம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. அதனால் 60 நாள் பயிற்சியை நீங்கள் போக்குவரத்து கழக டிப்போவில் அந்த பஸ்ஸை நீங்கள் ஓட்டியே ஆகணும். புதிதாக பணியில் சேரும் அனைவருக்குமே இது கண்டிப்பாக இருக்குங்க. முன் அனுபவம் உள்ளவர்களுக்கு 1 வார பயிற்சி தான். ஸோ நீங்கள் வெல் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் டாரஸ் லாரி ஓட்டுற டிரைவர், ப்ரைவேட் பஸ் ஓட்டுற கண்டினியூஸாக 10 வருஷம் ஓட்டுருக்க டிரைவராக இருந்தீங்கன்னா 1 வாரம் பயிற்சி தான் கொடுப்பாங்க. அடுத்த வாரம் பொங்கல் முடிஞ்ச உடனே நீங்கள் பஸ் ஏறலாங்க. ஸோ இது ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணி, டிரைவர் கம் கண்டக்டர் என்பதால் இந்த 2 பணிகளுமே நீங்கள் செய்ய வேண்டிய சுச்சுவேஷன் வேணும். ஏதாவது ஒன்றை மட்டுமே தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத கிடையவே கிடையாது. ஸோ தேர்வர்களுக்கான ஒரு முக்கியமான அறிவுரைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருமை அவசியம் நண்பர்களே. அரசு பணி நியமனங்கள் தாமதம் தான், இது இயல்பானவை தான். எப்பயுமே இது நடக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். எந்த முடிவாக இருந்தாலும் அதுக்கு தயாராக இருங்க. மனப்பக்குவத்தை வளர்த்துக்கோங்க மக்களே. பணி சேர்க்கை ஆவணங்கள் எல்லாமே, ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்பில் காமிச்சிங்களோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடியாக வச்சுக்கோங்க. இதர உங்களுடைய மருத்துவ மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் அழைப்பு வரலாம். ஸோ தமிழகத்தில் டிஎன்எஸ்டிசியில் 2026 நோட்டிஃபிகேஷனும் வர இருக்குது. பொறுத்து நம்ம பார்க்கலாம். 2026 டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.